கடந்த காலங்கள்ல நாங்க கண்ணீரோட எத்தனையோ தாய்மா சொன்னவங்க பிள்ளையான் கொண்டு போயிட்டான், கருணா கொண்டு போயிட்டான், எந்த பிள்ளைய கொண்டு போனது இவங்க தான் என்று சொல்லி. ஆனால் என்ன பொறுத்தவரையில் நான் பார்க்கப்படுறது அவங்க குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் ஒரு ஒரு காப்பாத்துற ஒரு யுத்திய கையாளுதாண்டு எங்களுக்கு தெரியாது என்று அவங்களோட கைது செய்யற மாதிரி செய்து தங்களோட அரச இந்த தேர்தல் காலத்துக்காக தங்களோட அரச தக்க வைக்கிறதுக்காக ஒரு இப்படியான ஒரு செயற்பாட்டை செய்யறாங்களான்னு தெரியாது. அதைத்தான் நாங்க சொல்றோம். காலம் கடந்தாலும் எங்களுடைய கண்ணீர்களுக்கு, எங்களுடைய தாய்மாரின் கண்ணீர்களுக்கு பதில் வரும். ஆனால் உண்மையான அம்ப தேடாமல் அம்ப எய்தின குற்றம் செய்த அரசாங்கம் இதை செய்ய சொன்னது எங்களுக்கு இந்த இன அழிப்பை செய்த இந்த அரசு ஜனாதிபதியாக இருந்தாலும் எடுத்து அவங்க விசாரிக்கணும். வணக்கம், நான் அமலராஜ் அமலநாயகி, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியும் வடக்கு கிழக்கு உபதலைவியுமாக இருக்கிறேன். இன்றைய இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் எங்களுடைய தமிழ் தேசியத்தை விரும்பும் எங்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய இனத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். சிங்கள தேசிய இனத்துக்கு நாங்கள் வாக்குகளை அளித்தால் எங்களுக்கு இதே நெருக்கடியான காலச்சூழல் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் எங்களுடைய நிலத்தை எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக ஆழ்ந்து சிந்திச்சு உண்மையாக ஒரு தேசியத்தோடு தேசிய மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நேசிக்கிறவர்களை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆதரிக்க வேண்டும் என்பதை இந்த பாதிக்கப்பட்ட தரப்பாக கேட்டுக்கொள்வதோடு இன்றைய ஊடக அறிக்கையானது தமிழ் தேசியத்தை வலுப்படுத்துங்கள், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம். இன்றைய ஊடக சந்திப்பானது உள்ளூராட்சி சபை தேர்தல் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களித்து வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் இருப்பை வலுப்படுத்தும் தமிழ் தேசியத்தை உறுதியாக நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பும் தமிழ் மக்களின் கைகளில் தான் இருக்கின்றது. ஆகவே எமது ஒற்றுமையை உள்ளூராட்சி தேர்தலில் ஊடாக வெளிப்படுத்துங்கள். சென்ற காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரை காலமும் என்ன செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாம் மறக்கவும் மாட்டோம். எமது வாழ்வுரிமை வேண்டும் என்று எங்களால் தெரிவு செய்யப்பட்டு எமது பெருமதியான வாக்குகளை கொடுத்து அனுப்பப்பட்டவர்களையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சிங்கள தேசிய அரசியல் கட்சிகளும் சிங்கள அரசும் ஏமாற்றி இருக்கின்றார்கள். தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு கொண்டும் இருக்கின்றோம். அதே போல தான் தற்போது ஆட்சியில் இருக்கும் புதிய அரசாங்கமும் குறுகிய காலத்திற்குள் அது செய்வோம் இது செய்வோம், காணிகளை விடுவிப்போம், வேலை வாய்ப்புகளை வழங்குவோம், வீதிகளை திறப்போம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவதே எமது வேலை திட்டம் என கூறி இப்போது 3வது தேர்தலையும் நடாத்தி முடிப்பதற்கு துரிதமாக வேலை செய்கின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் தேர்தலை முடிக்கின்றார்களே தவிர தெருவில் கண்ணீரோடு நீதி கேட்டு நிற்கின்ற தாய்மாருக்கு என்ன உண்மையை கண்டறிந்து சொன்னாரா? என்ன தீர்வு, என்ன பதில் தந்தார்? எதுவுமே நடக்க போவதில்லை. ஆகவே இந்த நேரத்தில் உறவுகளே, நீங்கள் விழிப்பாக இருங்கள். உள்ளூராட்சி தேர்தல் எங்களுக்குரிய தேர்தல், எங்கள் மாவட்டத்திற்கு எங்களது கிராமத்திற்கும் உரித்தான தேர்தல். எமது உள்ளூராட்சி சபைகளுக்கு ஊடாக ஒரு குறைந்தளவு பிரதேச அபிவிருத்தியை மேம்படுத்தலாம். இந்த சபைக்கு ஊடாக பெறப்படும் பெருமளவு நிதி மக்களுடையது. அப்பணம் அப்பிரதேச அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள கட்சிகளுக்கும் சர்வதேசத்துக்கும் எமது ஒற்றுமையை எடுத்து காட்டும் முகமாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் இருப்பிற்கும் நிரந்தர அரசியல் தீர்வுக்குமான தமிழ் தேசிய பரப்போடும் உணர்வோடும் பயணிக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மட்டும் உங்களுடைய பெருமதியான வாக்குகளை அளியுங்கள். எங்களுக்கான சபைகள் எமது கைகளுக்கு வரும் போதுதான் எமக்கான பலம் எமது கைக்கு வரும். ஆகவே மண்ணுக்காக மக்களுக்காக எம் இனத்தின் நிரந்தர விடுதலைக்காக பயணிப்பவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கை அளித்து அதுக்கான தண்டனை கிடைக்கப்பட வேண்டும்.
இதுக்கு சர்வதேசம் முன்னின்று சரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அதுக்கான தீர்வை எங்களோட மக்களும் ஏதோ சலுகைக்காக எங்களுக்கு சாப்பாட்டுக்காக நாங்க கஷ்டப்பட்டனாங்க. ஒரு தீப்பெட்டியை கொண்டு போறது கஷ்டப்பட்டனாங்க, காவத்தன் மண்ணெண்ணையை கொண்டு போறது கஷ்டப்பட்டனாங்க, 100 கிராம் சீனியோட எங்கட பகுதிகளுக்கு கொண்டு போனாங்க. அப்படியா அந்த சீனி கூட இல்லாம நாங்க வெறும் பிளேண்டிய இந்த நன்னாரி வேற அவிச்சு குடிச்ச நாங்க ஒரு தேயிலைக்கு வழி இல்லாம. அப்படியான சூழல் எங்களுக்கு ஒரு பொருட்களை கூட நாங்க வேண்டி சாப்பிட இல்லாத ஒரு சூழல்ல நாங்க இருந்தோம். ஆனா எங்களுக்கு தேவை எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இந்த சலுகைக்காக எங்களுடைய இனத்தின் இருப்பை கைவிட்டுறாதீங்க. அனைத்து பொதுமக்கள்கிட்டையும் அனைத்து தமிழ் மக்கள்கிட்டையும் எங்களுடைய இருப்பு முக்கியம், எங்களோட சந்ததிக்கு எங்களுடைய இருப்பு முக்கியம், எங்களோட இனம் முக்கியம். அதுக்காக நீங்க தமிழ் தேசியத்தோட பயணிக்கின்ற எந்த அரசியல் கட்சிகளுக்காக இருந்தாலும் உங்களோட வாக்குகளை அளித்து எங்களுடைய சர்வதேசத்துக்கும் சிங்கள தேசிய அரசியலுக்கும் உங்களுடைய ஒற்றுமையை எடுத்து காட்ட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உறவுகளின் சங்க தலைவியும் வடக்கு கிழக்கு வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க இணைப்பாளரும் செயலாளருமான தம்பிராசா செல்வராணி, இங்கு இப்ப நடைபெற இருக்கும் சபை தேர்தலில் எங்கட நீதியையும் இறைமையையும் கோட்பாட்டையும் அரசியலையும் எங்கட அடிப்படை உரிமைகளையும் அளிக்கிறவர்களை விட தமிழ் தேசியத்தின் நிலைப்பாட்டுடன் இருக்கும் கட்சிகளுக்கு நாம் வாக்களிப்போம் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த ஸ்ரீலங்கா அரசு அடுத்தடுத்து 3 எலெக்ஷன்களையும் வைத்திருக்கின்றது. ஒன்று ஜனாதிபதி தேர்தல், அடுத்தது பாராளுமன்ற தேர்தல், அடுத்தது இப்போது நடைபெற இருக்கும் பிரதேச சபை தேர்தல். இதையிட்டு பார்க்கும்போது தமிழராகிய நாம் எங்களது இறைமை எங்கேயோ அழிந்து போகின்றது என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். இந்த நாட்டின் பொறிமுறைகள் ஒன்றும் சரிவராது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுத்தான் இந்த உலக பொறிமுறை எங்களுக்கு சரிவராது என்று தள்ளப்பட்டுத்தான் நாங்கள் சர்வதேச பொறிமுறையை நோக்கி எங்கள் கவனங்களை செலுத்தி வருகின்றோம். நானும் இப்போது இந்த ஜனாதிபதி, இந்த ஆட்சியில் வந்திருக்கும் எங்களது ஜனாதிபதி இந்த ஆட்சிக்கு வர முன்பு நானும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலியை அறிந்தவன் தான். இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலியை அறிந்தவன் தான். நான் ஆட்சிக்கு வந்த உடனே இப்போது இருக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்றெல்லாம் உரைத்துக் கொண்டு சூளுரைத்துக் கொண்டுதான் இன்று ஆட்சிக்கு வந்தவர். ஆட்சிக்கு வந்தவுடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது உறவுகளின் வலி அவருக்கு மறந்து போய்விட்டது. அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தவர் எங்களது வலி தெரியும், நான் ஆட்சிக்கு வந்தால் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொன்னவர் இன்று அவருக்கு எங்களது வலி கூட அவருக்கு மறைந்து போய்விட்டது. எங்களது உறவுகளை காணாமலாக்க செய்த அரச படைகளுக்கு இனிமேல் தண்டனை கொடுக்க முடியாது. இது ஒரு தனி சிங்கள நாடு என்ற ஒரு முறையில் தான் மறைமுகமாக அவர் எல்லாத்தையும் செய்து கொண்டு போற மாதிரி எங்களுக்கு விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, இன்று தனி சிங்கள சட்டம் என்று செய்து கொண்டு வரும் இந்த நாட்டில் தமிழர்களாகிய எங்களது இறைமை அரசியல் எங்களது அனைத்து அடிப்படை உரிமைகளும் இன்று ஒடுக்கப்பட்டுக் கொண்டுதான் போய் கொண்டிருக்கின்றது. இவைகளையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டுதான் இன்று சரியான தமிழ் கட்சி கூட்டமைப்புகளுக்கு எங்களது வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவற்றை தெரிந்தெடுக்கும் உரிமையும் எங்களுக்கு தான் உள்ளது என்பதை நாங்கள் இன்று யோசிக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் இன்றும் நாங்கள் விசாரிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று 8 மாவட்டத்தில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் விசாரிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை எடுப்பதற்கு அதற்கு கீழ் இன்று பார்த்தால் அவர் ஜனாதிபதியா வந்ததன் பிற்பாடு எவ்வளவோ பிரச்சனைகள் அதற்குள் இன்னும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இன்று MPP என்ற JVP அரசு தங்களது சட்டங்களையும் மாற்றி தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு சட்டமும் இதில் இல்லை என்றவாறு தான் இன்று அவர்களது சட்டத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம், நான் திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியாக இருக்கிறேன். இன்று இந்த ஊடக சந்திப்பு என்னென்ற தமிழ் தேசியத்தை பற்றி இவ்வளவு காலமும் நாங்கள் எங்களோட உறவுகள் சிலர்கள் விளங்காத பட்சத்தில் எல்லாரையும் ஆதரித்தார். ஆனால் இந்த முறை
எங்களுக்கு ஒரு தமிழ் பிரதிநிதியை நாங்கள் தெரிஞ்சு எடுக்கணும். ஏன்னா எங்களோட பிரச்சனை கதைக்கப்படணும். ஆனா ஒட்டுமொத்தம் எல்லார் பக்கத்திலையும் அவங்க சில ஏமாத்துறதுகளால சில இடங்கள்ல வேற பேரிந்தவாதிகளுக்கு சிங்கள அமைப்புகளுக்கு அவர்கள் விலை போய்விட்டாங்க. என்றாலும் தமிழர் ஒரு மூலையிலையும் உணர்ந்து அவங்கள் தமிழருக்கான வாக்குகளை பெறணும். ஏனென்றால் நான் 2008 3ஆம் மாதம் 19ஆம் தேதி எனது பிள்ளையே ராணுவம் கடத்தி கொண்டு போனது. என் கண்ணால பார்க்க ராணுவம் கொண்டு போனது. அதே போயிட்டு அந்த பிள்ளைய பெக்குள்ள நான் கொண்டு வரையில். ஏனென்றால் அதை சுத்தி இருந்தது தமிழர், அந்த கடத்தி கொண்டு போனவர்கள் இருந்தவங்க சிங்கள ராணுவம். அப்ப இந்த ஒட்டுக்குழுகளால தான் எங்கள் பிள்ளைகள் காணாமக்கப்பட்டது. ஒருவர் 2 பேர்ல 2162 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்துல கடத்தப்பட்டது. அந்த நேரம் முதலமைச்சராக இருந்த சுரேசத்துறை சந்திரகாந்தன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தவர் தான். ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு இப்ப புதிய அரசாங்கம் நாங்கள் ஒரு சந்தோஷமா கேள்விப்பட்டோம். என்னென்றா அவர் புதுசா வந்துட்ட எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா அவர் எல்லா மட்டையும் ஒரே மட்டை என்ற மாதிரி அவர் அவங்களுக்கு சார்பாக அவர்களுக்கு அரசாங்க சார்பாகவே போய்விட்டார். ஏன்னு சொன்னா எங்களோட பிரச்சனையை அவர் தள்ளி விட்டார். ஏனென்றா காணாம ஆக்கப்பட இல்ல. முதல் வந்த உடனே கேட்டவர் என்னடா அரசியலுக்கு இதை விடுதலை செய்வார், காணாம ஆக்கப்பட்டவங்களுக்கு ஒரு முடிவை செய்வோம், காணி அளவரிப்பது ஒரு முடிவை செய்வோம் என்று செய்த சொன்னார். ஆனா அவர் இந்த 6 மாதம் 7 மாதம் ஆகிட்டு எந்த ஒரு முடிவுமே எங்களுக்கு செய்ய இல்லை. ஆனா எங்களோட தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். நான் உள்ளூராட்சி தேர்தலுக்கு நான் இப்படி செய்வேன் என்று அப்படி அவர் ஒரு தந்திர உபாரத்தை கொண்டு தந்திரமாக எங்களை மக்களை ஏமாற்றார். ஆனா நாங்கள் இவரை நம்பவில்லை. ஏன்னா எங்களுக்கு இந்த 6 மாத காலத்துக்குள்ள ஏதாவது செய்த ஒரு சின்ன ஒரு செயலை செய்திருந்தாலும் நாங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுவரையும் எங்களை இதெடுத்தும் பார்க்காத இந்த ஜனாதிபதி இனிமேலும் அவர் ஒரு நன்மையை செய்வார் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் நாங்க சர்வதேசத்தோட எங்களை நீதியை கேட்டு நிக்கிறோம். எங்களுக்கான நீதி அவங்க பெற்று தரணும் என்று அரசாங்கத்திலேங்க இதுவரை இந்த 16 வருஷமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு எத்தனையோ விதத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை எல்லாம் காணாமக்கப்பட்ட குடும்பங்கள் அவங்கள சில விதத்தால அவங்க பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க இலங்கை அரசாங்கத்தால. ஏன் அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுக் கொடுக்க இயலாது? இந்த புதிய ஜனாதிபதி வரைக்கும் நாங்க எத்தனையோ கடிதங்களை சில அம்மாமார் கொண்டு கொடுத்தாங்க, எல்லாம் வேண்டிட்டு போய் இதுவரை அவர் அதை பத்தி கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறார்.